இயேசுக்கு இந்த இடத்துல ஒரு தடை இருந்துச்சு. இந்த 4 பேருக்கு ஒரு தடை இருந்தது. இயேசுவும் மனதுருகி அவரை என்ன பண்ணுறாரு, அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்கிறாரு, 5வது வசனத்தில் சொல்கிறாரு, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி மனதுருகி அவர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு சுகம் கொடுக்கறதுக்கு போகிறாரு. அப்போ அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, உட்கார்ந்திருந்த வேத பாரகரில் சிலர், இன்னொரு லூக்கா 5:19 அதை எடுக்கணும், நான் அப்படியே வாசிக்கிறேன். அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார், தேவன் ஒருவரே என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார். பாருங்க, நானும் நீங்களும் மனதுருக்கத்தை காண்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. சொல்லமா இதை, நான் ஒருத்தருக்கு உதவி செய்யறேன்னு சொன்னா, நான் ஒருத்தர் மேல இரக்கமா இருக்கிறேன்னு சொன்னா, நான் ஒருத்தருக்காக நான் நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. இயேசுகிட்ட என்ன பேசுனாங்க, அவனுக்கு சுகம் கிடைச்சிருச்சேன்னு சொல்லி சந்தோஷம் படல, அவனுக்கு சுகம் கிடைக்குது. இவர் என்ன பண்றாரு பாருங்க, கடவுள் ஒருத்தருக்கு தானே மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு, கடவுள் மாத்திரம் தானே பாவங்களை மன்னிக்க கூடும் அப்படின்னு சொல்லி அங்க பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்பா, ஒருத்தன் படுத்த படுக்கையா இருக்கிறான், 4 பேர் தூக்கிட்டு வந்திருக்கிறான், அதை பார்த்து அவன் விசுவாசத்தை பார்த்து நான் அவனுக்கு சுகத்தை கொடுக்க போறேன், அதை பார்த்து நல்லா ஆனானேன்னு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு கூட இருக்கிற அந்த பரிசேயர்களும் வேத பாரகரும் என்ன சொல்றாங்க, இவன் தேவ தூஷணம் செய்கிறான்னு சொல்லி இயேசுவை பார்த்து பார்க்குறாங்க. இயேசுவை பார்த்து சொல்றான். இன்னைக்கு அதே போல என்னையும் உங்களையும் பார்த்து நிறைய பேர் சொல்லலாம். நீங்க ஒருத்தருக்காக நிற்கும் போது, இங்கே தான் இருக்கிறீங்க, ஒருத்தருக்காக நீங்க நிற்கும் போது ஒருவேளை அதை போல என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லலாம், அது எனக்கு தடையா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒருத்தருக்காக நான் நிற்கிறேன், நீ ஏன்ப்பா அவங்களுக்கெல்லாம் போய் உதவி செய்கிற, நீ ஏன்ப்பா அவங்க கூடலாம் நிற்கிற, அவெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான், போய் நீ மாட்டிக்காத, நீ போய் பணத்தை செலவழிக்காத. எங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத நிற்கிறது இல்லை, சில சமயத்தில் இதையாவது சம்பாதிக்கலாம். இரக்கத்தை காண்பிப்பதற்கு, மனதுருக்கத்தை காண்பிப்பதற்கு நாம் தேவ பிள்ளைகள் என்று நமக்கு அது அழகது. இயேசு நினச்சிருந்தா ஓ கொஞ்சம் பிரச்சனையாகும் போல இருக்கு நினச்சிருக்கலாம் தானே. ஏன்னா இயேசு சில சமயத்தில் சிலர்கிட்ட இருந்து விலகி விலகி ஓடுறார். நீங்கள் வேதத்தை கூர்ந்து வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவருடைய நேரம் வர வரைக்கும், அவர் சிலுவை பாடு அனுபவிக்கிறதுக்கான நேரம் வர வரைக்கும் சில இடங்களில் தப்பித்து தப்பித்து போகிறார். ஏன்னா அவர் நேரம் வரணும், இன்னும் அவருடைய வேலை இந்த இடத்துல முடியல. அவர் கற்றுக் கொடுக்குறதும் அவருக்கு சுகத்தை கொடுக்குற விஷயத்துலையும் சில விஷயங்கள் இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாரு, மாறி மாறி போகிறாரு. இவங்க கண்ணில் படக்கூடாது, இவங்க கேள்வி இவங்க பார்த்தாங்கன்னா இப்போ பிரச்சனை ஆகும், ஏன்னா என்னுடைய வேலை இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஞானமாக சில இடங்களில் தப்பி போகிறாரு. இங்கே யோசிச்சிருக்கலாமா, இங்கே யோசிச்சிருக்கலாம், ஐயோ இந்த வேத பாரகர்களுக்கு போய் இப்போ போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா ரோமர்கிட்ட, இந்த வேத பாரகர்கள் போய் ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா, ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் செய்யலை, அது அவருக்கு தடையாக இல்லை. இங்கே வசனம் சொல்லுகிறது, அங்கே உட்கார்ந்திருந்த சில வேத பாரகரில் சிலர் இவன் தேவதூஷணம் செய்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே 8வது வசனத்தை வாசிக்கலாமா. அப்படி அவங்களுக்குள்ள அவங்க சிந்திச்சுட்டு இருக்கிறதே அவங்க ஆண்டவருக்கு தெரியுது. அவருடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன, வாசிங்க அடுத்தது. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்து கொண்டு நட என்று சொல்வதோ எதுங்க எளிது? அவங்களே பார்த்து கேள்வி கேட்கிறாரு. மனசுக்குள்ள தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் அனைத்தையும் அறிகிறவர் அல்லவா. அப்போ மனசுக்குள்ள பேசிட்டு இருக்கிறவங்கள பார்த்து நீ ஏன்பா இந்த மாதிரி சிந்திக்கிற, உன் மனசுக்குள்ள ஏன் இந்த ஓட்டம் ஓடுது? ஒருத்தர் சுகம் ஆகிறது முக்கியமா, ஒருத்தர் பாவம் மன்னிக்கப்படுறது முக்கியமா, இல்லது அல்ல நான் இப்படி சொல்லிட்டேன் நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்றது முக்கியமா, இல்லை நான் சொல்லிட்டேன் அப்படின்றது முக்கியமா? அதன் பிறகு அவர் சொல்றார், தேவகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குன்னு சொல்றாரு. வாசிக்கிறீங்களா? அடுத்தது இருக்குதா பாருங்க. பூமியிலே பாவங்களை மன்னிக்க, ஆமென், மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் கரங்களை தட்டி சொல்லலாம், அறிய வேண்டும். என்னங்க அறிய வேண்டும். அப்போ அது ஆண்டவருக்கு தடையாம இல்லை. மனதுருக்கத்தை காண்பிப்பதற்கு எதுவும் தடையா இருக்கக்கூடாது, யாரும் தடையா இருக்கக்கூடாது, என் உள்ளமும் தடையா இருக்கக்கூடாது, என் மனசும் தடையா இருக்கக்கூடாது. ஷோ யுவர் கம்பேஷன். ஷோ மாத்திரம் இல்லை, ஷோ யுவர் கம்பேஷன். விதைப்பது மாத்திரம் இல்லை, அன்பை காட்டுங்கள், மனதுருக்கத்தை காண்பிங்க. நம்ம அதுக்காக